மித்து இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க இருக்கிறவள எங்கெல்லாமோ தேடினா நான் எப்படி கிடைப்பேன்? ஏய் வாவ் மித்து, பரவாயில்லையா? உனக்கு கோலம்லாம் போட தெரியுமா? ஹலோ, டெய்லி நான் தான் கோலம் போட்டுட்டு இருக்கேன். ஆஹா. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன், நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ம். ச்சே, இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டேன் பாத்தியா? எத? ம். நீ இவ்ளோ அழகா கோலம் போடுவேன்னு தெரிஞ்சிருந்தா தினமும் நான் சீக்கிரமா எந்திரிச்சு வந்து பாத்துருப்பேனே. மித்து, இந்த கோலத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை தோணுது, சொல்லட்டுமா? கவிதையா? எஸ். ஒரு வானவில்லே வண்ண கோலம் இடுகிறதே, அடடே ஆச்சரியக்குறி. இது ஒரு கவிதையா? ஏய், ஏன் இதுக்கு என்ன குறைச்சல? வினய், தயவு செஞ்சு நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நல்ல கதையா இருக்கே, நான் பேசுறதுல உனக்கு என்ன? வினய், இப்போ எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? ஏய், என்னடா இது வம்பா போச்சு? நீ பேசதான் கூடாதுன்னு ஏன் இப்ப பார்க்கவே கூடாதா? என்ன மித்து, என்னாச்சு? ஏங்க, இப்படி எதிர்க்க உட்கார்ந்து ஒத்து பார்த்துட்டு இருந்தா எப்படி நான் கோலம் போடுறது? எந்திரிச்சு உள்ள போங்க. நான் ஏன் உள்ள போனோம்? நான்லாம் போக மாட்டேன், எங்கதான் நான் உட்காருவேன். ஏங்க இப்படி படுத்துறீங்க? மித்து, நீ பேசுறதுல உனக்கு கொஞ்சம் கூட அநியாயமா தெரியல. நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துருக்க, நான் இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? போங்க வினய், போங்கன்னு சொல்றேன்ல. போங்கன்றல. மித்து, இந்த வர. ஹலோ, இப்ப என்ன பண்ண போறீங்க? நானும் கோலம் போட போறேன். ஓ, கோலம் போட போறீங்களா? போடுங்க பாப்போம். என்ன பண்றீங்க? உங்களை ஓஹோ, சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா இவங்களுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு, பாத்துக்கிறேன். மித்து மித்து, ப்ளீஸ் ப்ளீஸ், என்னாச்சு? கண்ணில் எதாவது பட்டுருச்சான்னு காட்டு. எப்படி? ஹாய் அங்கிள். மித்ராவை பிடிச்சிங்களா? சூப்பர். ஏய் மித்து, நல்ல மாட்டினியா? சூப்பர். ஹே, என்னாச்சு? ஒன்னும் இல்ல.
என்னடா இவ்வளவு காலையிலே வந்திருக்க? வினய் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப நான் ஊர்ல இல்லைல்ல, அதான் அவனை பார்க்க முடியல. நேத்து நைட்டு தான் வந்தேன். அதான் கோர்ட் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். உடனே அவசரமா வந்து பாக்கணும்னு என்னென்ன இருக்கு? நாங்க என்ன தப்பாவா நினைச்சுக்க போறோம்? நீங்க தப்பா நினைச்சுப்பீங்கன்னு நான் வரலாமா? எனக்கு வினய பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீங்க 2 பேரும் கேள்வி கேட்கறத பார்த்தா ஏன்டா வந்தான்னு நினைக்கிறீங்க போல. டேய் தர்மா, இப்படி குதர்க்கமா யோசிக்காதன்னு 1000 தடவை சொல்லிட்டேன்டா. ஏன்டா ஏன் இப்படி இருக்க? மித்ரா, உட்காரு. ஏன் நின்னுட்டு இருக்க? இல்ல பரவாயில்ல. அட உட்காரு, வா. ஒரு 2 days எங்களை எல்லாம் பயமுறுத்திட்டான்டா இவன். எங்களுக்கெல்லாம் உயிரே இல்ல இவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும். இப்பெல்லாம் ஓகே தானே ராம்கி? இப்போதைக்கு ஓகே தான். ஆனா இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஸ்பீட் அப் பண்ண வேண்டியிருக்கு. கீமோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி சரி, இப்ப எதுக்கு அதை பத்திலாம் பேசிட்டு இருக்கணும்? அதான் சரியாயிடுச்சுல, சும்மா ஜாலியா அதை பேசலாமே. வினய், நாங்க என்ன ஜாலியா பேச முடியும்? நீ பேசு. இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இல்வாழ்க்கெல்லாம் எப்படி போகுது? ஆ, அது எப்படி போகுதுன்னு தெரியாது அங்கிள். ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மித்ரா மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அங்கிள், அதுக்கு தான் உங்களுக்கு தான் நான் மெயினா தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு வினய் தேங்க்ஸ்? ஆமா, நிச்சயமா அப்பாக்கெல்லாம் கண்டிப்பா அந்த ஐடியா வந்திருக்க போறதில்ல. மித்ராவை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு கண்டிப்பா நீங்க தான் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். எப்படிடா இப்படி கரெக்டா சொல்ற? எல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான் ராம்கி. நீ சொல்றது கரெக்ட் தான் வினய். இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய பங்கும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா வினய் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ மித்ரா தாண்டா பாவம், ரொம்ப துடிச்சு போயிட்டாடா. ஓ, ஆமா, பின்ன ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிருச்சுன்னா எல்லா பொண்ணுக்கும் இருக்கிறது தானே. ஆமாண்ணே, உண்மையை சொல்லணும்னா மித்ராவோட அன்பும் நம்பிக்கையும் தான் வினைய மீட்டு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லணும். அப்படியா? ஆமாண்ணே, 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்து சாப்பிடாம தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா பாவம். வினய்க்கு முடியாதது ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனா வாசுகிய சமாளிக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. நானே ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி கத்தி, பாவம் அந்த கலவரத்திலையும் மித்ரா மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் அம்மாவை திட்டுறீங்க, அவங்க பாவம்னு சொல்றா. அவ்வளோ பாசம் மாமியார் மேல. பரவாயில்லையே, உனக்கு டாக்டர் மேல மட்டும்தான் பாசம் இருக்குன்னு நினைச்சேன். என் மேலயும் அன்பெல்லாம் இருக்கா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே. அடேங்கப்பா, ஒரு பெரிய ஐஸ் ஃபேக்டரி தூக்கி வச்சிட்டா போல இருக்கு. பரவாயில்ல ராம்கி, எங்க அவசர அவசரமா பொண்ணை பிக்ஸ் பண்றோம், செட் ஆகுமோ இல்லையோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா மித்ரா உங்க எல்லார் கூடயும் நல்லா செட் ஆயிட்டா. கெட்டிக்கார பொண்ணுதான். நான் தான் அப்போ இருந்தே சொல்றேனே, மித்ராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு. எனக்கு எல்லாம் எப்ப மித்ரா தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அப்பவே பாதி கவலை தீர்ந்துருச்சு. அம்மா, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிம்மா.
சாரிம்மா, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் சும்மா தான். கிளம்பிட்டேன் மித்ரா. அதான் சொல்லிட்டு போலான்னு உன்னை தேடினேன், ஆளை காணோம். பார்த்தா இங்க வந்து உட்காந்துருக்க. என்னம்மா, சந்தோஷமா இருக்க போல? இருக்கேன் சார், அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கேனான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அதான் நான் பார்த்தனே, இந்த குடும்பமே உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறத. மித்ரா, நீ நடிக்க வந்தேங்கிறதையே மறந்துட்டு கேரக்டராவே மாறிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே அடிக்கடி நான் வந்து உனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும் போல் இருக்கு. இது அக்ரிமெண்ட் கல்யாணம். உன் தாலியோட வேலிடிட்டி வெறும் 6 மாசம் தான். நீங்க ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை சார், எனக்கே தெரியும். ஆனா நீ வினய் கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா உனக்கு அது ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன மித்ரா, புரியுதா? ம். குட். இப்ப நீ கேட்கலாம், ஆமா நான் நடிக்க தான் வந்தேன், ஆனா வந்த இடத்துல வினய புடிச்சு போச்சே, என்ன செய்யறதுன்னு. அக்ரிமெண்டோ இல்லையோ, தாலி தாலி தானே. அக்ரிமெண்ட் முடிஞ்சா நான் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுமான்னு உனக்கு தோணலாம். பாரு மித்ரா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தாராளமா வினய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ஒருவேளை வினய்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே நீ அனுபவிக்கலாமா? ஆனா அது எப்போ தெரியுமா? ஆமா, நான் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்காக 15 லட்சம் கேஷும் வாங்கினேன்னு வினய்க்கும் வாசுகிக்கும் தெரிஞ்சு அதுக்கப்புறமும் அவங்க நீதான் முக்கியம்னு முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் உன் வாழ்க்கையில குறுக்க நிக்கவே மாட்டேன். ஆனா இதையெல்லாம் கடைசி வரைக்கும் மறைச்சிட்டு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு மட்டும் நினைக்காத. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஓகேம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மித்ரா, நான் வரேன். மித்ரா, நீ நடிக்க வந்தேங்கிறதையே மறந்துட்டு கேரக்டராவே மாறிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு மட்டும் நினைக்காத. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த வீட்ல ஒரு மருமகளா நான் நடிக்க வந்தனா இல்ல வாழ வந்தனான்னு எனக்கு தெரியல. குணாளன் கிட்ட இருந்து என் குடும்பத்தை நான் காப்பாத்தணும். நான் பிரச்சனையில இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண ராம்கே சாருக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யணும். இது ரெண்டும் தான் என் நோக்கமா இருந்துச்சு. இது நிரந்தரமான தீர்வா இல்லைனாலும் அந்த நேரத்துக்கு தற்காலிகமா பிரச்சனைய தீர்த்து வச்சது. மத்தபடி தர்மன் சார் சொல்ற மாதிரி வினய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கலாம்னு நான் நினைச்சதும் இல்ல, எனக்கு அந்த ஆசையும் இல்ல. ஆனா என்னையே அறியாம வினய நான் லவ் பண்றேன் தான். அவருக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அளவுக்கு மாறிட்டேன். இதெல்லாம் நான் தர்மன் சார் சொல்ற மாதிரி இந்த வீட்ல நிரந்தரமா இருக்கணுங்கிற ஆசையில பண்ணல. என் கழுத்துல வினய் தாலி கட்டிட்டாருங்கிற உரிமையிலையும் பண்ணல. இதெல்லாம் என்னையும் அறியாம நடக்குது. அதுக்காக நான் வினய் மேல எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. வினய் என்னை ஏத்துக்கிறதும் வேண்டாங்கிறதும்
அவரோட விருப்பம். அவர் என்ன இந்த வீட்ல இருன்னா இருக்க போறேன், கிளம்புனா கிளம்பி போயிடுவேன். என்னங்க என்ன? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிஃபன் எடுத்து வச்சேன், ஆறிட போகுது. சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். வினய் மித்ரா சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்லைங்க. அவங்கள கூப்பிடுமா, சேர்ந்து சாப்பிடலாம். அவங்க எதுக்கு இப்போ? சின்னஞ்சிறுசுங்க, சாப்பிடும்போது அப்படி இப்படின்னு அரட்டை அடிச்சு சிரிச்சு பேசிட்டு சாப்பிடுவாங்க. அதையே நாம கெடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு இல்லடா, மித்ரா கிட்ட ஹாஸ்பிடல் சம்பந்தமா ஒரு விஷயம் பேசணுமா, அதுக்குதான். இவ்ளோ நேரம் நீங்க சும்மா தானே இருந்தீங்க, கூப்பிட்டு பேசிருக்கலாம்ல. ஹலோ மிஸ்டர் ராம்கி, என்னது இதெல்லாம்? உங்க 2 பேரும் கூட சேர்ந்து சாப்பிடலாம் தான் நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஃபைல் பார்த்து முடிச்ச உடனே பேசாம வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டீங்க. நாங்க 2 பேரும் இருக்கதை மறந்துட்டீங்களா என்ன? டேய், அதை எப்படா நான் மறப்பேன்? உங்க அம்மா தான் நீங்க தனியா சாப்பிடுவீங்கன்னு சொன்னா. சரிடா, உட்காரு, சாப்பிடலாம். மித்ரா, நீயும் உட்காருமா. இல்ல டாக்டர், நீங்க சாப்பிடுங்க, நான் அம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். மித்ரா, நீ உட்காருமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. உட்காருமா, இதுல என்ன இருக்கு? அக்கா, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. நீங்க ஏன் இப்படி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? போதும். டாக்டர், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்றேம்மா. நாளைக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு ஒரு இன்டர்வியூ நடக்க போதுமா. என்னோட சார்பா நீ இன்டர்வியூ கேடர்ல இருக்கணும். வாவ், மித்ரா இன்டர்வியூ கேடர்ல மித்ராவா? கங்க்ராட்ஸ் மித்து. நீங்க சும்மா இருங்க டாக்டர். இன்டர்வியூ பண்ற அளவுக்கு எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்களுக்கு தான் குவாலிஃபிகேஷன் தேவை. இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு அந்த கேண்டிடேட் நம்ம ஹாஸ்பிடலுக்கு சரியா இருப்பாங்களான்னு கணிக்க தெரிஞ்சா போதும். நீ தாராளமா இன்டர்வியூ கேடர்ல இருக்கலாம். உனக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ கேளு, இல்லன்னா நோ ப்ராப்ளம். மாமா, மித்ரா தான் பயப்படுறால, அவளை எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? வேணும்னா நம்ம வினய போக சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சாலே பயங்கரமா வாமிட் வந்துடும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. மித்ரா தான் அதுக்கு பெர்ஃபெக்டான ஆளு, நீங்க அவளே போக சொல்லுங்க. அதுக்கு பேசாம மாமாவே இன்டர்வியூ பண்றதுதான் கரெக்டா இருக்கும். நான் ஃப்ரீயா இருந்தா போக மாட்டேனா? நாளைக்கு ஃபாரின் டாக்டர் ஒருத்தர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிடலுக்கு வராரு. அவரை மீட் பண்றதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குமா. ஓஹோ, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணா இன்னொரு முறை கிடைக்காது. ஷெட்யூல் பண்ண இன்டர்வியூவையும் கேன்சல் பண்ண முடியாது. மித்ரா, நீ தான் வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்னு சொன்னல, அப்புறம் என்ன தயக்கம்? டாக்டர், எனக்கு இது சரியா வருமான்னு தெரியல. மித்ரா, ஏன் தயங்குற? குடத்துக்குள்ள ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி உன்னை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தானே, போயிட்டு வா. நாளைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்ப நீ ஃப்ரீயா இருக்கியோ அப்பப்ப ஹாஸ்பிடல் வந்து நிர்வாகத்தை பாத்துக்க ட்ரெயின் ஆயிக்குமா. நீ ஹாஸ்பிடல்ல இருந்த வரைக்கும் எனக்கும் கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சுல்ல. இப்ப நீ இல்லனதும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ற? ஓகே டாக்டர், நாளைக்கு நான் ஹாஸ்பிடல் வரேன். நீ நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு போனா தானே இன்டர்வியூ கேடர்ல உட்காருவ. நாளைக்கு பாத்துக்கிறேன் உன்ன.